Hi students, good morning. In this video part, we are going to see how to import C++ programs in Python. So C++, all of you have learnt in 11th standard, right students? Do you remember the programs? Hash include, iostream.h, C in, C out and all remembering? Okay. So those programs and the C++ பண்ண programs நம்ம எப்படி execute பண்ணுவோம், compile பண்ணோம், alt F9, then control F9 run பண்ணி output பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோன்னா பைத்தானில் இருந்து அந்த C++ ப்ரோக்ராம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். That is what you are going to see. So before that we shall see some introduction students. இப்போ இந்த பைத்தானுக்கும் இது C++க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் 2 mark question. பிஃபோர் தட் பைத்தான் C++ ரெண்டையுமே என்ன லாங்குவேஜ்னு சொல்லுவோன்னா they are called general purpose languages, programming languages. That is நம்ம பர்டிகுலர் இந்த இப்போ பெயிண்ட் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ராயிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? சில லாங்குவேஜ்லாம் பர்டிகுலர் ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னால் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது மாதிரி எந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், பைத்தானுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் கிவன்? Python is typically an interpreted language and C++ is typically compiled language. Interpreter, compiler. Interpreter அப்படிங்கிறது compiler அப்படிங்கிறது ரெண்டுமே they are called translator program. Translator programs என்னன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? தேர் ஆல் ரிசம்பிளிங் லைக் இங்கிலீஷ். நம்ம ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ வி கேன் ரைட் த ப்ரோக்ராம்ஸ் ஈஸிலி. பட் தே ஆர் இன் ஹை லெவல் லாங்குவேஜஸ்னு சொல்லுவோம். பட் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னது? ஒன்லி மெஷின் லாங்குவேஜ். தென் ஹவு இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் அவர் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கு புரியக்கூடியது மெஷின் லாங்குவேஜ் தான், பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது எதில்? ஹை லெவல் லாங்குவேஜஸ். தென் ஹவு இட் குட் அண்டர்ஸ்டாண்ட்னோ அதுக்கு இன்டர்மீடியேட். இப்போ ஒரு ஆள் தமிழ் பேசுகிறான், ஒரு ஆள் ஹிந்தி பேசுகிறான், ரெண்டு பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? நடுவில் யாராவது ஒருத்தர் ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். இவன் சொல்கிறது அவனுக்கும், அவன் சொல்கிறத இவனுக்கும். ஹீ இஸ் டூயிங் த டிரான்ஸ்லேஷன் ஒர்க். அதே போல் தான் இந்த இன்டர்பிரிட்டருங்கிறது இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதே மாதிரி தான் கம்பைலர்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டும் என்ன பண்ணும்? நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த இன்டர்பிரிட்டரும் கம்பைலரோட வேலை. ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான் பண்ணும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இன்டர்பிரிட்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லைன் பை லைனாக டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும், அந்த அடுத்த லைனில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அது கரெக்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் இதில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். பட் கம்பைலர் இஸ் நாட் லைக் தட். இட் டிரான்ஸ்லேட்ஸ் த ஹோல் ப்ரோக்ராம் அட் அ டைம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். Interpreter translates line by line, compiler translates the whole program at a time. So C++ வந்து compiled language and Python is interpreted language. Second point, Python is a dynamic typed language. Dynamic typed language அப்படின்னா என்னென்னா, C++ல நீங்கள் வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் கண்டிப்பாக அது இன்ட் ஏ ஆர் ஃப்ளோட் ஏ அது என்ன டைப்புன்னு டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கு ஃபிக்ஸடாக மெமரி அலாட் பண்ணும். இது அப்படி கிடையாது. டைனமிக் டைப் லாங்குவேஜ்னால் வேரியபிள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டைப்புன்னு டிக்ளேர் பண்ண வேண்டாம். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே மெமரி அலாட் பண்ண. நம்ம டிக்ளேர் பண்ணுறதே எதுக்கு, என்ன பர்பஸ்க்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம்? இப்போ இன்டிஜர்னு கொடுத்தா அதுக்கு 2 bytes, ஃப்ளோட்னு கொடுத்தா 4 bytes மெமரி ஃபஸ்ட்டே அலாட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம C++ல நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறோம்.
பட் வந்து இங்கே அது தேவையில்லை. நம்ம அப்போ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மெமரி அலாட் பண்ணிடும். தட்ஸ் வை இட் இஸ் கிவன் பைத்தான் இஸ் அ டைனமிக் டைப்டு லாங்குவேஜ், கம்பைலர் இஸ் அ ஸ்டாட்டிக் டைப்டு லாங்குவேஜ். So it is given now. Data type is not required while declaring variable. பட் இங்கே வந்து டேட்டா டைப் இஸ் ரெக்வயர்ட். நம்ம கண்டிப்பாக என்ன டேட்டா டைப்னு டிக்ளேர் பண்ணணும், இல்லைன்னா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறப்போ எரர் காமிக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி பர்பஸ். தட்ஸ் வை இட்ஸ் கால் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். இது வந்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். பைத்தான் இஸ் ஆல்சோ கால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, ஒன்றுலேருந்து நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா தட் இஸ் கால் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ பைத்தான் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது 1 மார்க். பைத்தான் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் அஸ் அ டேஷ் ஆர் டேஷ் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், glue language. The top level program mostly called routines written in C or C++. Python லிருந்து C or C++ programs execute பண்ணலாம். இப்போ what is a scripting language கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை எழுதிக்கோங்க, இங்கேருந்து எழுதணும். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages. ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லேருந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வேறு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இதுதான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறோம். ஸோ these are the 2 lines you have to write, students. What is a scripting language? It's a programming language designed for integrating and communicating with other programming languages. அப்புறம் இது கேட்பாங்க, நேம் சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். பைத்தான் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, பர்ல், பைத்தான், ரூபி, ஏஎஸ்பி அண்ட் டிசிஎல். இது எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூஸ்வலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அது அதிகம் எங்கே இருக்குன்னா HTML, ஜாவா, C++. they are often found alongside with HTML. அதிகம் நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோன்னா, ஒன்று அதுலேருந்து HTML எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஜாவா கோடிங் ஆர் C++ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்னால் என்னென்னா இந்த 2 lines எழுதணும். தென் நேம் சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இது. தென் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அதிகம் எந்தெந்த லாங்குவேஜஸில் யூஸ் ஆகும், HTML, ஜாவா, C++. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ், அது தட் இஸ் வாட் கிவன் ஹியர். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஆக்சுவலி என்னது, அதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். மோஸ்ட்லி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது 1 மார்க்கு. தியரிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் டூ நாட் ரெக்வயர் கம்பைலேஷன் ஸ்டெப். நம்ம இங்கே வந்து கம்பைலாக பண்ணணும்னு தேவையில்லை. தே ஆர் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜஸ், கம்பைலர் லாங்குவேஜ் இல்லை. தென் நார்மலி C++ ப்ரோக்ராம் நீட் டு பி கம்பைல்ட் பிஃபோர் ரன்னிங், whereas a scripting language need not to be compiled. இது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை கம்பைல் பண்ண வேண்டாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக கம்பைல் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெக்வயர்ஸ் இன்டர்பிரிட்டர், வைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெக்வயர்ஸ் என்ன வேணும் அதுக்கு, கம்பைலர். இப்போ இது இந்த 2 பாயிண்ட் போதும் ஸ்டூடெண்ட்ஸ் இதிலிருந்து. தட் இஸ் இது வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் do not require compilation, they need interpreter. Other programming languages need to be compiled and so they need compiler. இவ்வளோதான், ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. தட் இஸ் வாட் given in this 4 லைன்ஸில் கொடுத்துருக்க பாயிண்ட் இதுதான். தென் அவர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, அந்த என்விரான்மெண்ட் அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்?
அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, டு ஆட்டோமேட் சர்டன் டாஸ்க் இன் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலராக சில வேலைகள் பண்ணணும்னா, தென் ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதிலிருந்து நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ டேட்டா செட். Then less code intensive as compared to traditional programming languages. ட்ரெடிஷ்னல் முதல்லலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் நிறைய பேஜஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா கோடிங் சின்னதாக இருக்கும். தென் கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு த அப்ளிகேஷன் அண்ட் க்ளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் டுகெதர். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட நம்ம கம்பைல் பண்ணுறதுனால நிறைய நியூ ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக சில வேலைகள் பண்ணுறதுக்கு, டேட்டா செட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு, தென் எங்கெல்லாம் லெஸ் கோட் இன்டென்சிவ், கோடிங் சின்னதாக யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நியூ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். இது 1 மார்க். டேஷ் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான். இங்கே வந்து இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பைத்தான், இல்லைன்னா ரைட் அபவுட் பைத்தான் லாங்குவேஜ்னா யூ ஹாவ் டு ரைட் பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரிட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் that can be used on any modern computer operating system. It can be used for processing text, number, images, scientific data and above anything else you might say. கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுற எல்லா டேட்டாவையும் அது ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். தென் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், 3 மார்க்ஸில் கேட்பாங்க. C++-ஐ விட பைத்தானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா, first one, Python uses automatic garbage collection whereas C++ does not. நம்ம அதிக யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் பைத்தான் uses automatic garbage collection. Then C++ is a statically typed language. நம்ம அப்போயே பார்த்தோம் இல்லையா, வேரியபிள்ஸ்லாம் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணணும். ஆனால் பைத்தான் என்னது டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அங்கே கொடுத்துருக்க டிஃப்ரென்ஸை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. So Python runs through an interpreter, C++ is pre-compiled. Python code tend to be 5 to 10 times shorter than C++-ஐ விட 5 to 10 times சின்னதாக இருக்கும். Then there is no to declare. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாயிண்ட் எழுதின உடனே இதை எழுதிக்கோங்க, so that you won't forget this point. Statically typedனா there is no need to declare types explicitly where it should be done in C++. அப்போ இந்த பாயிண்ட்டோட மீனிங் இங்கே வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு, தென் இதுக்கு இன்டர்பிரிட்டர் வேணும், இது கம்பைலர் வேணும், இது ஸோ இது சின்னதாக இருக்கும். தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன, எ ஃபங்க்ஷன் மே அக்செப்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் எனி டைப் அண்ட் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன். வேறு C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷன் வந்து C++லலாம் ரிட்டர்ன் A ஆர் B அந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் கொடுக்கும். ஆனால் பைத்தான்லலாம் ஃபங்க்ஷன் கேன் அக்செப்ட் எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் பேராமீட்டராக வாங்கி எத்தனை ரிட்டர்ன் பண்ணுறது, எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். இட் கேன் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ these are the important points students. வாட் இஸ் கார்பேஜ் கலெக்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள், 2 mark question. Python delete unwanted object that is built in டைப் ஆர் கிளாஸ் இன்ஸ்டன்சஸ். அப்படிங்கிறது என்ன, ஒரு கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் கிளாஸ் இன்ஸ்டன்சஸ். ஸோ எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அதுவே என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். அதனால் மெமரி ஸ்பேஸ் நமக்கு ஃப்ரீ ஆகிடும். த ப்ராசஸ் பை விச் பைத்தான் பீரியாடிக்கலி ஃப்ரீஸ் அண்ட் ரீக்ளைம்ஸ் பிளாக்ஸ் ஆஃப் மெமரி. இப்போ நம்ம ஈவன் நீங்கள் மொபைலில் கூட பண்ணலாம் கார்பேஜ் கலெக்ஷன். தட் இஸ் நம்ம ஒரு இது கொடுத்தோம்னா, க்ளீனப் கொடுத்தா அதுவே காமிக்கும் என்னென்ன நம்ம அதிகம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம், பிக்சர்ஸ் ஆர் ஃபைல்ஸ், அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அதே போல் பைத்தானில் பண்ணலாம். கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணும். அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வில் கெட் டெலீட்டட் டு ஃப்ரீ த மெமரி ஸ்பேஸ். அதனால் இட் பீரியாடிக்கலி ஃப்ரீஸ் அண்ட் ரீக்ளைம்ஸ் பிளாக்ஸ் ஆஃப் மெமரி தட் நோ லாங்கர் இன் யூஸ் கால் கார்பேஜ் கலெக்ஷன். இப்போ சில இது வந்து ஒரு 2 mark கொஸ்டினில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் ரேப்பிங்
ரேப்பிங்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரேப்பிங் அப்படின்னா என்னென்னா C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமில் கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் ரேப்பிங் அப் ஆஃப் C++ இன் பைத்தான். ஸோ வாட் இஸ் ரேப்பிங்? இம்போர்ட்டிங் C++ program in Python program is called wrapping. பைத்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே அதை கொண்டு வரோம் வேறு ப்ரோக்ராமு. அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லிஸ்ட்டில். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். wrapping and creating Python interfaces for C++ program are done in many ways. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்ன, பைத்தான் இன்டர்ஃபேஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், மற்ற லாங்குவேஜை கொண்டு வரக்கு என்னென்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 சாஃப்ட்வேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது MinGW, உங்கள் லெசனில் கொடுத்துருக்கிறது. மினிமலைஸ் GNU ஃபார் நாட் யூனிக்ஸ்னு அர்த்தம். இது GNU நாட் ஃபார் யூனிக்ஸ். ஸோ GNU ஃபார் விண்டோஸ். மினிமலைஸ்டு GW, MinGW. தென் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது. பூஸ்ட் அது எதுக்குன்னா பைத்தான் அண்ட் C++ இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான். இன்னொன்று இருக்குது பூஸ்ட். தென் சைத்தான் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் போத் பைத்தான் லைக் லாங்குவேஜ் ஃபார் ரைட்டிங் C எக்ஸ்டென்ஷன். C ப்ரோக்ராமிங்க்கு இருக்குது, C++ மாதிரியே தான் இருக்கும். அதனோட எக்ஸ்டென்ஷன் பைத்தானில் கொண்டு வரக்கு சைத்தான் சொல்லுவோம். அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். ஸ்விக் அப்படின்னா என்னென்னா, ஸ்விக்கியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்விக் அப்படின்னா சிம்பிளிஃபைடு ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜெனரேட்டர். இதுவும் அந்த மாதிரி தான், ரெண்டுமே கம்பைன் பண்ணிருக்கு. சிம்பிளிஃபைடு ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர் போத் C and C++, ஸ்விக். தென் C டைப் வந்து C ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. தென் பைத்தான் C API, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் C ப்ரோக்ராம். C ப்ரோக்ராம் கூட இது பண்ணுறதுக்கு. இது எதெல்லாம் C ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த மூணுமே வரும். C ப்ரோக்ராம் நாலுமே. பைத்தான் C API, C டைப், ஸ்விக், சிம்பிளிஃபைட் ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர், அது வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சைத்தான் வந்து C எக்ஸ்டென்ஷன். இது ரெண்டுமே C++க்கு. பூஸ்ட்டும் MinGW, ஸ்விக்குங்கிறது ரெண்டுக்குமே காமன். ஸ்விக்கி காமன் வச்சுக்கோங்க. ஸோ இது 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இந்த MinGWனா என்ன அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். MinGW refers to a set of runtime header files used in compiling and linking the code of C or C++ and Fortran. Fortranங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். To be run on Windows operating system. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம இந்த C++ இல்லை அந்த Fortran இந்த லாங்குவேஜஸை கம்பைல் பண்ணி வேறு கோடிங் கூட லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் தேவை. அதுதான் ஹெட்டர் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஹேஷ் இன்க்ளூட் இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, C++ல் stdio.h, iostream.h இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் கோடிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ரன் டைம் ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து இந்த MinGWல இருக்கும். MinGW W64 is the best compiler for C++ on Windows. ஸோ விண்டோஸில் நம்ம C++-ஐ கம்பைல் பண்ணுறதுக்கு தேவையான கம்பைலர் தான் இந்த MinGW64னு சொல்லுவோம். டு கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் C++ ப்ரோக்ராம் ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும்னா G++ ஃபார் விண்டோஸ். MinGW என்ன பண்ணோன்னா இட் அலோவ்ஸ் டு கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் C++ ப்ரோக்ராம் டைனமிக்கலி த்ரூ பைத்தான் ப்ரோக்ராம் யூஸிங் G++. MinGW என்ன பண்ணுன்னா பைத்தான்லேருந்து C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறக்கு. எப்போவுமே டைனமிக்கலிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா அந்த டைம், ரன் டைம்னு அர்த்தம். அந்த டைமில் அது என்ன பண்ணும், G++-ஐ ஆக்டிவேட் பண்ணிடும். அதுதான் இந்த MinGW. ஸோ MinGW இஸ் ஜஸ்ட் லைக் அ கம்பைலர். C++ விண்டோஸ்லேருந்து நம்ம C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த வேணுங்கிற அந்த கம்பைலர் தான் MinGW. அது என்ன பண்ணும், பைத்தான்லேருந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறப்போ அந்த G++, அதுதான் ஆக்சுவல் அந்த கம்பைலர் நேம், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும்.
So these are the 2 points you have to write. MinGW is a set of runtime header files used in compiling and linking code. அதே எழுதிட்டு இது வந்து it is the best compiler for C++ on Windows. Second point. Then to compiler and execute, அது வந்து இது 1 மார்க்குக்கு மட்டும் படித்தா போதும். We need MinGW allows to compile and execute C++ dynamically through Python program using G++. 3 points you have to write, students. Then Python program that contains C++ coding can be executed only through MinGW. இது 1 mark. C++ coding execute பண்ணனும்னா எதிலிருந்து execute பண்ணனும்னா இந்த terminal MinGW W64 project run terminal இருந்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதில் வந்து அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு run terminal command line window வரும். அதிலிருந்து தான் நம்ம execute பண்ணணும். So what is G++? அதுக்கு இந்த இது எழுதணும். G++ is a program that calls GCC, that is GNU for C compiler. GCC in a full form என்ன? GNU for C compiler, and automatically link the required C++ library file to the object code. C++ library file அந்த கம்பைல் பண்ணால் க்ரியேட் ஆகும் இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட் கோட். சோர்ஸ் கோடுங்கிறது என்னது? நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் சோர்ஸ் கோட். அது கம்பைல் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் ஆப்ஜெக்ட் கோடு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கோடு கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், வேணுங்கிற லைப்ரரி ஃபைல்ஸ், தேவையான ஃபைல்ஸ், இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் லிங்க் பண்ணிவிடும். ஸோ வாட் இஸ் G++ இஸ் அ ப்ரோக்ராம் தட் கால்ஸ் GCC, GNU C compiler. இது என்ன பண்ணும், அந்த கம்பைலர் கால் பண்ணி ஆட்டோமேட்டிக்லி லிங்க் C++ library file to the object code. இப்போ MinGW உங்கள் சிஸ்டமில் நம்ம பைத்தான் இருக்குல்லையா, MinGW இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டலேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ரன் டெர்மினல் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் த ரன் டெர்மினல். ஓப்பன் பண்ணால் அதில் சிடின்னு கொடுத்தா நம்ம எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ போய்க்கலாம். அதில் பைத்தான் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அங்கே அந்த ஃபோல்டரில் போய்க்கணும். சிடி கமாண்ட்னா என்ன? சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரினா நத்திங் எல்ஸ், இட்ஸ் அ ஃபோல்டர். இப்போ சிடி சினா சி ஃபோல்டருக்கு, சி ட்ரைவுக்கு போயிடும். ஆர் இஃப் யூ ரைட் சிடி ஸ்லாஷ் விண்டோஸ் ஸ்லாஷ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு போகும். அந்த மாதிரி இங்கே வந்து எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அதனோட பார்த்து கொடுக்கணும். பார்த்துன்னா என்ன? ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, சிடி C++ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஓப்பன் ஆஃபீஸ் 4 ப்ரோக்ராம். இந்த மாதிரி நம்ம எந்த ஃபோல்டருக்கு வேணுமோ அதனோட லொக்கேஷன் கொடுக்குறோம். அதுதான் அப்சல்யூட் பாத்துங்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபோல்டருக்கு நம்ம போயிடணும். போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த 2 ப்ரோக்ராம் நமக்கு இப்போ வேணும். ஒரு பைத்தான் ப்ரோக்ராமும் வேணும், ஒரு C++ வேணும். C++ ரெண்டுமே நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, poly.cppன்னு இருக்குது. அதே மாதிரி பைத்தான் கோடிங் எழுதிட்டோம் அந்த C++-ஐ கால் பண்ணுறதுக்கு. அது வந்து .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறோம். ரெண்டுமே நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த ரன் டெர்மினலில் போயிடும் இல்லையா, அந்த சொன்னல MinGW கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரன் டெர்மினலில் போயிட்டு பார்த்துட்டு இந்த பைத்தான் ஃபோல்டர் இருக்கிற லொக்கேஷனுக்கு சிடி கொடுத்து போயிடணும். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பாருங்கள். இதுதான் கமாண்ட் பைத்தான். இந்த கமாண்ட் கொடுத்து அந்த பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். தென் -i எந்த C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கமாண்ட் கொடுக்கணும்? பைத்தான். இது வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கேட்பாங்க. 1 2 3. ஃபஸ்ட்டு ஸ்டெப், டபுள் கிளிக் த ரன் டெர்மினல், தென் கோ டு த ஃபோல்டர் வேர் பைத்தான் இஸ் லொக்கேட்டட். தென் இதெல்லாம் வேண்டாம், நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு இது டு எக்ஸிக்யூட். நடுவில் இருக்கிறது ஜஸ்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ரன் டெர்மினலில் இந்த கமாண்டை டைப் பண்ணும். பைத்தான் ஃபைல் நேம் .pyங்கிறது இங்கே பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். இது வந்து சின்டாக்ஸில் ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதுல என்ன மீனிங் அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். we must provide the information. அதே மாதிரி -i கொடுத்து
ப்ரோக்ராம் நேம் கொடுக்கணும். இப்போ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். பைத்தான்ங்கிறது இதில் வந்து பைத்தானுங்கிறது என்னது? இட் இஸ் எ கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறக்குள்ள கமாண்ட் லைனை நம்ம டைப் பண்ணணும். அந்த இதில் நம்ம இந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கமாண்டு தான் அதுக்கு கொடுக்குற கீவேர்டு, அதுதான் பைத்தான். தென் ஃபைல் நேம் டாட் பிவை, கீவேர்டுனா என்ன? தே ஹாவ் சம் ஸ்பெஷல் மீனிங், தட்ஸ் கால் கீவேர்ட். இங்கே ஃபைல் நேம் டாட் பிவைங்கிறது பைத்தான் ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட். -i என்ன இண்டிகேட் பண்ணுது? இன்புட் மோட். தென் C++ ஃபைல் நேம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பைத்தான் pycpp டாட் பிவைங்கிறது ப்ரோக்ராம் நேம், -i poly டாட் cpp கொடுக்கணும்னு கிடையாது. இந்த சைடு வர்றது C++ ப்ரோக்ராம். என்ட்ரி கீ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். சக்ஸஸ்ஃபுல் கம்பைலேஷனுக்கு அப்புறம் அவுட்புட் வரும். பாருங்கள், C++ எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு இன்புட் ஃபைலுக்கு வந்து நம்ம எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்? C++. அதுக்கு வந்து டஸ் நாட் ரெக்வயர் எனி எக்ஸ்டென்ஷன். ஜஸ்ட் இப்படி poly டாட் cppக்கு பதிலாக பாலின்னு கொடுத்தா போதும். இந்த ரெண்டுமே இருக்கு இல்லையா, நோட் பேடில் க்ரியேட் பண்ணுறது ரெண்டுமே மேக் ஷுர் தே ஆர் ஸ்டோர்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் இருக்கிற ஃபோல்டரில் தான் நம்ம சேவ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா CLS. அந்த ரன் டெர்மினலில் நிறைய அவுட்புட்டெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது கிளியர் பண்ணோன்னா CLS அப்படிங்கிற கமெண்ட். இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. Okay students, remaining things we shall see in next part of the video. I hope you have understood better. Anyhow, I shall show you the demo, all the programs demo in 1 or 2 videos later. Thank you.